ஐயோ, அந்த ரேடியோ ரோட்ல பெந்தகோஸ்து சபை வச்சிருக்கிறானே, 230 வழக்கு வச்சிருக்கிறாங்க. அவன் எத்தனை வழக்கு? 1 2 இல்லைங்க, 230 வழக்கு கோர்ட்ல கேஸ் இருக்குதுங்க. மனுஷன் 1000 விதமாக என்னை குறித்து கமெண்ட் அடிச்சான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லையா? நீ 1000 சொல்லு. என்னுடைய பரிசுத்த தலம், என்னுடைய ஆலயம் காப்பாற்றப்பட வேண்டும். காரணம், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். நான் ரொம்ப அன்பானவன், அன்பாவும் சொல்றேன். இந்த மாதிரிலாம் புறாக்களை விற்காதப்பா, இந்த மாதிரிலாம் கோழியை விற்காதப்பா, இந்த மாதிரிலாம் ஆடுகளை விற்காதப்பா, இது பரிசுத்தமான இடம்பா, தயவு செய்து போப்பா அப்படி நான் சொன்னாரு. சாட்டையை எடுத்தார் இல்ல, சாட்டை எடுத்து வச்சு வாங்கினார். சாட்சிகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சாட்சிகள் பல உண்டு, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே யாரூபியே, வேளையில் ஆடி யார் மிஞ்சம் வாரீரோ, அரூபியே வேளையில் ஆடி யார் மிஞ்சம் வாரீரோ. இந்த பரிசுத்தாவின் திருநாள் அன்று, இந்த தூய ஆவியானவரின் திருநாள் அன்று, ஆண்டவரே இந்த பெந்தேகோஸ்தே நாளன்று உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆமாண்டவரே, இந்த நல்ல நாளை தேவனே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அப்பா, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனையில கலந்து இருப்பதினால் ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்து உம்முடைய தூய ஆவியினால் நீர் எங்களை நிறைத்து நீர் அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மண்டை உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். வேற எந்த ஒரு உலகத்தின் காரியமும் எங்களை தொடாதபடி, காரணம் ஜீவனை கொடுத்தவர் நீர், இந்த ஜீவனை எடுக்க போகிறவர் நீர் மட்டும்தான். ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் முழு சுதந்திரம் எங்கள் வாழ்விலே உண்டு. ஆகவே உண்மையாய் உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை ஆளுகை செய்ய மாட்டீர்கள். உடைய ஆவியினால் நீர் எங்களை நிரப்பும், உடைய தூய ஆவியினால் நீர் எங்களை நிரப்பும். மாட்டீர்கள், நீர் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஒரு அருமையான ஒரு நாள். உலகம் முழுக்க இந்த நாளை விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இதனால் நமக்கு என்ன பயன்? இது எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு காரியம்தான். என் கடவுள் வந்தாருப்பா, என் கடவுள் வாழ்ந்தாருப்பா, என் கடவுள் செத்தாருப்பா. அப்புறம் உயிரோடு கூட எழுந்தாருன்னா இல்லவே இல்லை. எந்த கடவுளும் உயிரோடு கூட எழுத, ஆனா இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்தார். சரி, எழுந்தது என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணிட்டாரு? போன வாரம் நம்ம பார்த்தோம், அவர் பரத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்துக்கு போயிட்டாருங்க. ரைட், இதனால எனக்கு என்னங்க பயன்? ரைட்டுங்க, இயேசுவானவர் வந்தார் நான் நம்புறேன், இயேசுவானவர் பிறந்தார் நான் நம்புறேன், இயேசுவானவர் மரித்தார் நான் நம்புறேன், இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்தார் கூட நான் நம்புறேங்க. ஆமாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாருங்க. ரைட்டுங்க, நான் போவேனா இல்லையா எனக்கு தெரியலங்க. இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இயேசுவானவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார் என்கின்ற ஒரு நிச்சயத்தின் நாள் தான் இந்த நாள். இது என்றைக்கு வருகின்றன? பெந்தேகோஸ்தே திருநாள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு மீட்கப்பட்டார்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று விடுதலை ஆக்கப்பட்டார்களோ அந்த நாளை பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி கொண்டாடுகின்றார். விடுதலை ஆக்கப்பட்ட நாள். இது அநேருக்கு புரியாத ஒரு காரியம். அவன் பெந்தேகோஸ்தே திருச்சபைங்க அப்படின்னுவான். இன்னைய பெந்தேகோஸ்தே திருச்சபை விடுதலை ஆக்கப்பட்டவனா இருக்கணும் முதலாவது. அப்பதான் நீ பெந்தேகோஸ்தே திருச்சபை நீ சொல்ல முடியும். உனக்குள்ளே விடுதலை இல்லை,
நேற்று முந்தின நாள் என்கிட்ட ஒருத்தர் பேசுறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஐயரானே 230 வழக்கு வச்சிருக்கிறாங்க. அவன் எத்தனை வழக்கு? 1 2 இல்லைங்க, 230 வழக்கு கோர்ட்ல கேஸ் இருக்குதுங்க. அந்த ஆளுகிட்ட மூடவே முடியாதுங்க. பணத்தை வச்சே எல்லாரையும் சம்பாதிக்கிறான். அவன் கோர்ட்ல ஜட்ஜ சம்பாதிக்கிறான், வக்கீல சம்பாதிக்கிறான், எல்லாரும் காசை கொடுத்து எல்லாரையும் இது பண்றான் சொல்லிட்டு யார சொன்னாங்க? என்னன்னு சொன்னாங்க? பெந்தேகோஸ்து திருச்சபை. இதுதான் பிரச்சனையே. அப்ப பெந்தேகோஸ்து என்றால் தெரியாத நிலையில நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெந்தேகோஸ்துனா விடுதலை இருக்கணும். அப்ப கோர்ட் என்னத்துக்கு, கேஸ் என்னத்துக்கு, வக்கீல் என்னத்துக்கு, போலீஸ் எதுக்கு? யாருமே தேவையில்லையே. நீ விடுதலையாக நீ வாழும் பொழுது யாரும் தேவையே இல்லை. ஆக இந்த பெந்தேகோஸ்து நாளிலே நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த நாளுக்குரிய சம்பவம். இந்த நாளை ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், பெந்தேகோஸ்து திருநாள் அப்படித்தான் சொல்லணும். ஆனால் இந்த பெந்தேகோஸ்து திருநாள்ல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். யாருக்குங்க ஊற்றப்பட்டார்? யாருக்கு ஊற்றப்பட்டார்? உடனே நீங்க என்ன சொல்றீங்க? சீடர்களுக்கு ஊற்றப்பட்டது. அவங்க மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து இருந்தாங்க, அப்ப அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் யாருக்கு ஊற்றப்பட்டது? ஏங்க மேல் வீட்டு அறையில உட்கார்ந்தாம? சிந்திச்சு பார்க்கணும். ஏன் மேல் வீட்டு அறையில போய் உட்கார்ந்தாம? வேற இடமே கிடைக்கலையா? இந்த சம்பவத்தை நாம் உற்று கவனிக்க வேண்டும். என்ன உற்று கவனிக்க வேண்டும்? இவெல்லாம் பயந்துட்டான். அவன் என்ன நினைச்சான்? இயேசுவான உயிரோடு எழுந்துட்டாரு, இப்ப நம்ம கூட பழையபடி என்ன பண்ணுவாரு? நம்ம கூட படகுல வருவாரு, நம்ம கூட தெருவுல வருவாரு, நம்ம கூட எல்லா மலைகளுக்கு வருவாரு, மறுபடியும் அற்புதமா செய்வாரு, நம்ம கூடவே இருப்பாருன்னு நினைச்சான். ஆனா இயேசுவான என்ன பண்ணிட்டாரு? உங்களெல்லாம் விட்டுட்டு நான் பரலோகத்துக்கு போறேன்டான்னு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சு கதை. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன ஏற்பட்டு போச்சு? இப்ப இயேசுவானவர் இல்லை, அவர் நம்மோடு கூட இல்லை என்கின்ற உணர்வு வந்து விட்டது. அதனால இப்ப என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் ஒரு பெரிய மேல் வீட்டு அறையில எல்லாரும் என்ன பண்றாங்க? உட்கார்ந்து பயந்துகிட்டு கதவெல்லாம் பூட்டிக்கிட்டாங்க, ஜன்னல் எல்லாம் பூட்டிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்காரும் பொழுதுதான் அப்ப பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்குகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார்? உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றவர். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகின்றது, எங்கு பரிசுத்த ஆவி உண்டோ அங்கே உங்களுக்கு விடுதலை உண்டு. அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ யாருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் அப்படின்னா, யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். இவ்வளவுதாங்க வித்தியாசம். பரிசுத்த ஆவினா ஏதோ நினைச்சுக்காதீங்க, இல்லவே இல்லை. நீ பயந்து கிடந்தா அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய பரிசுத்த ஆவியை உனக்கு தருவார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்வாரு? நான் உன் கூட தான் இருக்கிறேன், ஏன் பயப்படுற? நீ பயப்படாத, நீ பயப்படாத. இங்க நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெந்தேகோஸ்து நாள்ல வெவ்வேறு தேசத்திலிருந்து, வெவ்வேறு நாட்டில இருந்து, வெவ்வேறு ஊர்ல இருந்து ஜனங்கள் இந்த பெந்தேகோஸ்து திருநாளை கொண்டாட வராங்க. அந்த மாதிரி சமயத்துல பெரும் கூட்டம் இருக்குது. அந்த பெரும் கூட்டத்தில் ஒருவேளை சிலவன் யாராவது கலவரம் பண்ணி எங்க நம்மளை அடிச்சு விடுவானோ, நீ இயேசு பின்னாடி போனவன் தானே அப்படின்னு சொல்லி இங்க அடிச்சு போட்டுருவானு சொல்லி பயந்து இவெல்லாம் மேல ஏறி உட்கார்ந்து பயந்துட்டு இருக்கிறான். அந்த பயந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்குச்சு. இறங்கின உடனே இவங்க என்ன பண்றாங்களாம்? பற்பல பாஷைகளை பேசினார்கள். அந்தந்த நாட்டு பாஷையை பேசணும். ஒருத்தன் பிரெஞ்சு பேசுறான், ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுறான், ஒருத்தன் கெனடியன் இது பேசுறான், ஒருத்தன் வேற ஸ்பெயின் இது பேசுறான், ஒருத்தன் ஹிந்தி பேசுறான், ஒருத்தன் தமிழ் பேசுறான். இப்படி ஏகப்பட்ட பாஷைகளை பேச ஆரம்பிச்சுட்டான். எப்போ? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ பேச வேண்டியதை ஆண்டவர் உனக்கு கற்று தருவார். இவ்வளவுதாங்க மேட்ரு. நீ யார்கிட்ட என்ன பேச ஆண்டவர் சொல்லி தருவார். சின்ன விஷயங்க. இத பெருசாக்கி ஐயோ நீ 10 நாள் உபவாசம் இருக்கணும், 3 மாசம் உபவாசம் இருக்கணும், நீ காத்திருந்தாதான் பரிசுத்த ஆவி. இல்லவே இல்லை. அன்னைக்கு அவன் காத்திருந்தான், ஏன்னா பயந்து போய் கடந்தான். இன்னைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
மைக்க வச்சிடறேன். ஆண்டவர் நமக்குள்ளே அவர் இருக்கின்றார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தேடுப்பா, என்ன தேடு, என்ன தேடு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூடயே இருந்து எல்லாவற்றையும் நான் செய்வேன், நீ பயப்படாதேன்றார் ஆண்டவர். ஆனா நாம தான் என்ன பண்றோம்? பயந்து 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 அடங்கி கிடக்கிறோம். அடங்கி அடங்கி அடங்கி, ஐயோ நான் ஏதோ பேசிட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ. கடந்த 4 வருஷமாக ஒரு சில காரியத்தை குறித்து நான் பேசினேன். ஏன் பேசினேன் யாருக்கும் தெரியாது. இந்த ஆலயத்தை சீல் வைக்கிறேன்னா, இந்த ஆலயத்தை என்ன பண்றேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சீல் வைக்கிறேன்னு நோட்டீஸ் எல்லாம் அமிச்சான். அதுக்காக தான் நான் பேசினேன். அதுக்காக தான் தைரியமா பேசினேன். என்னுடைய ஆலயம் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் காப்பாற்றப்பட வேண்டும். இதுக்கான பயப்படல. காரணம், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எத்தனையோ மனுஷன் 1000 விதமாக என்னை குறித்து கமெண்ட் அடிச்சான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லையா? நீ 1000 சொல்லு. என்னுடைய பரிசுத்த ஸ்தலம், என்னுடைய ஆலயம் காப்பாற்றப்பட வேண்டும். காரணம், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அல்லேலூயா. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என் கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நம்மை சுற்றி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பல முறை இதை நாம் யோசிக்காமல் சிந்திக்காமல் நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? என்னமோ பெந்தேகோஸ்துனா ஏதோ போடுறது. இல்லவே இல்லைங்க. அது ஒரு திருநாள், அது விடுதலையாக்கப்பட்ட நாள். அந்த விடுதலையாக்கப்பட்ட நாள்ல மறுபடியும் அந்த சீடர்கள் இயேசுவின் பின்னாடி போய் நேரடியாக எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள். ஆனா நேரடியாக நாம் இயேசுவானவரை பார்க்கவில்லை. அதனால அவர் என்ன சொல்றாரு? காணாமல் இருந்த விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நாமெல்லாம் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நாமெல்லாம் பாக்கியவான்கள். நேரடியாக இயேசுவானவரை நாம் காணவில்லை, ஆனால் இயேசுவானவரை நாம் விசுவாசிக்கின்றோம். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சுங்க. ரொம்ப ஈஸியான காரியம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவன் ஏதோ அதுக்கு ஏதோ நான் காத்து இருக்கணும், நான் அப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் வாழ்க்கை இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இல்லவே இல்லை. எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கின்றவர், நம்மோடு கூட இருக்கின்றவர். அவர் சொல்றாரு, நீ என்னை கூப்பிட்டா நான் வருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ என்னை கூப்பிட்டா நான் வருவேன், முடிஞ்சு போச்சு. இதுக்காக நான் ஏதோ காத்து இருக்கணும், இதுக்காக நான் உபவாசம் இருக்கணும், இதுக்காக நான் முழங்காலே நின்னாதான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்க அருமையாக நாம் வாசி கேட்ட 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அழகாக பிந்திய பாகத்தில் அவர் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீ இயேசு என்றே நீ என்ன பண்ண முடியாது, கூப்பிடவே முடியாதுப்பா. பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீ இயேசு என்று கூப்பிடவே முடியாது. ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் கடந்த தேர்தலில் நின்னார். அவர் அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு தேவ மனுஷன் இந்த தேர்தலில் நிக்கிறாரு, ஆண்டவரை எப்படியா ஜெயிச்சு வரட்டும் நான் ஜெபிச்சேன். அப்படியே அவர் ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்ச பிற்பாடு அவர் எப்படி இல்ல, தேவ மனுஷனாக தன்னை அவர் காண்பிக்கவில்லை. அதுதான் எனக்கு வருத்தம். ஏன் மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி அங்கேயே போட்டுக்கிட்டு நீ போன, அதே சட்டசபைக்குள்ள நீ போகும்போது இந்த அங்கேயே போட்டுட்டு போயிருந்தா தேவ மகிமை அடைந்திருக்கும், தேவனுடைய பெயர் பிரஸ்தாபப்பட்டிருக்கும். அப்போ உனக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நீ இயேசுவை நீ மகிமைப்படுத்தி இருப்பாய் அந்த இடத்துல. அப்ப அங்கி போடுறதெல்லாம் திருட்டுத்தனத்துக்காக, அங்கேயே போட்டுக்கிட்டு திருட்டுத்தனத்துக்காக உன் வாழ்க்கை. அதான் இங்க பரிசுத்த பவுல் அழகா எழுதுகின்றார், பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தாதான் இயேசு மகிமைப்படுவார். இயேசு என்ற வார்த்தை நீ சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உனக்குள்ளே வரும். அதுதான் அவர் குறிப்பிடார், மிக அழகாக சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது, ஒருவனும் சொல்லக்கூடாது. ஆக இந்த பரிசுத்த ஆவியினா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவர் ஒண்ணு ஒண்ணா சொல்றார்.
4ஆம் வசனத்தை சொல்றாரு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே அப்படின்னு அழகா 4ஆம் வசனத்துல சொல்லிட்டு நிறைய வரங்களை பற்றி சொல்றார். எல்லாருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான வரங்கள் கிடைக்காது. இவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைங்க, ஏன்னா இவனுக்கு வரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வரங்கள் இருக்கு. நான் பிஷப் ஆனோடனே ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஒரு வரம் என்ன, பகுத்தறிவின் ஞானத்தை எனக்கு கூட ஆண்டவரே, பகுத்தறிவின் ஞானத்தை கூட, எப்படி நான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லித்தாரம் ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. ஒருவன் எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தா அவன் ஏன் வந்து இருக்கிறான், என்ன பேசுறான் என்க புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். அதை பகுத்தறிந்து, அவனை குறித்து பகுத்தறிந்து அது ஏற்றவாறு நடப்பதற்கு எனக்கு ஞானத்தை கூட, ஆண்டு பகுத்தறிவின் வரத்தை குடும் ஆண்டவர் என்று கேட்ட ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை அவர் கொடுக்கின்றார். அங்க சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, 12ஆம் வசனத்துல சொல்றாரு, எப்படி எனில் சரீரம் ஒன்றுதான், அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவைகள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது, அது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் வெவ்வேறு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுக்கின்றார். சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சிலர் வியாதிகளை குணமாக்குவாங்க, சிலர் பிசாசுகளை துரத்துவாங்க, சிலர் இப்படி நல்ல செய்தியை கொடுப்பார்கள், சிலர் நன்றாக பாடுவார்கள், சிலர் நன்றாக இசையமைப்பார்கள், சிலர் நன்றாக நிர்வாகம் பண்ணுவார்கள். இப்படி வெவ்வேறு வரங்களை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். ஆனா எல்லா வரங்களும் ஒரே ஆளுக்கு தரமாட்டார். அல்லேலூயா. இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்படி எனில் ஒரே சரீரம், 2 கை இருக்குது இல்லையா, இந்த 2 கை இருக்குது, வலது கை செய்யறத இடது கை செய்ய முடியாது. திடீர்னு இப்ப என் வலது கை போயிடுச்சுன்னு வச்சுங்க, இப்ப இடது கை வச்சு நான் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஏன்னா நான் பழகுந்து எதுல, வலது கையில மட்டும்தான் பழகி இருக்கிறேன். ஆக திடீர்னு வலது கை வேலை செய்யலாம், இடது கை வச்சனால எழுத முடியாது. ஆக 2 கைகள் தான், ஆனா வலது கை செய்யற வேலையை இடது கையினால செய்ய முடியாது. ஆக எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்போம், ஆனா எல்லாருக்கும் ஒரே விதமான வரங்களை தேவன் கொடுக்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை அவர் கொடுக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வரங்கள் வரும்பொழுது என்ன ஆகும் சொல்லி நாம என்னாகும் புஸ்தகத்துல வாசிக்கிட்ட, என்னாகும் புஸ்தகத்துல அழகாக நாம் படித்தோம். அழகா நாம் படிச்சோம். என்ன புஸ்தகத்துல நம்ம அழகாக நாம் படிச்சோம். 28ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்றோம், உடனே மோசேனிடத்தில் உள்ள வாலிபர்கள் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனும் ஆகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேவே அவர்களை தடை பண்ணும் என்றான். என்ன தடை பண்ணும்னா, இந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோசே என்ன பண்றாரு, கொஞ்சம் பேரை கூடாரம் பக்கத்துல வர வைக்கிறார். வரவழைக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, மோசேக்குள்ளே இறங்குறாரு, அவனுக்குள்ளே தம்முடைய ஆவியை ஊற்றுகின்றார். அந்த மோசேயின் ஆவி என்ன ஆகுதான், அந்த சுற்றி இருக்கிற அவர் யாரெல்லாம் அழைத்தாரோ கூடாரத்தை சுற்றி இருக்கிறவர்களோடு கூட அந்த ஆவி இறங்குது. யாருக்குள்ள ஆவி, நல்லா கவனிக்கணும், தேவன் மோசே கொடுத்த ஆவி இந்த மோசேயிலிருந்து என்ன பண்ணுது, அவர் அழைத்த மற்றவர்களோடு கூட இறங்குகின்றது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏங்க அந்த பிஷப் கிட்ட போய் நான் ஆர்டினேஷன் எடுக்கணும், நான் ஏங்க அபிஷேகம் பண்ணப்படணும், தேவையில்லைங்க, டைரக்டா ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுவார், அதனால நான் ஊழியம் செய்யறேன். இது தவறான ஒரு காரியம். இங்க நல்லா கவனிக்கணும். இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 70 பேர் அங்க மோசே அழைக்கின்றார், அழைத்து அவர்களை கூடாரம் முழுக்க நிற்க வைக்கின்றார். அப்போ தேவனுடைய ஆவியானவர் மோசேயின் மேல் இறங்குகின்றார். அந்த வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் விளங்கும் நான் சொல்றது என்னன்னு. மிக தெளிவாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி, யார் மோசேயின் இடத்துல பேசி, அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி
அவனோட பேசி, மோசேனிடத்தில் பேசி, அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் இறக்கினார். அப்போ மோசேன் மேல் உள்ள ஆவிதான் அந்த 70 பேர் மேல இறங்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எனக்கு எதுக்குங்க தலைவன்? இயேசுதாக எனக்கு தலைவர், யாரும் எனக்கு தலைவர் இல்லை அப்படி நீ சொன்னா, உன்ன மாதிரி ஒரு லூசு பய, உன்ன மாதிரி முட்டா பய இந்த உலகத்திலே இல்லை. உனக்கு ஒரு தலைவன் வேணும். மோசே என்கின்றவன் தலைவன். அடுத்து அங்க நடக்கின்ற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நான் பார்க்கின்றோம். அந்த 28ஆம் வசனத்துல அங்கே மோசேக்கு அடுத்ததாக இருக்க போகிற நூனின் குமாரன் ஆகிய யோசுவா, அவன் என்ன சொல்றான் மோசே கிட்ட, ஆண்டவரே அங்க பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீணா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் தடை பண்ணுங்க, தடை பண்ணுங்க, எல்லாரும் தீர்க்க சொல்லாதபடிக்கு தடை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அங்க மோசே அந்த யோசுவா பார்த்து சொல்கின்ற வார்த்தை என்ன? அதற்கு மோசே 29ஆம் வசனம், என்னாகும் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை சொல்றாங்க. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினதால் நலமாயிருக்குமே என்றான். பாருங்க, மோசேவுடைய எண்ணம் எப்படி இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் மேல என்ன வரட்டும்? ஆவியானவர் இறங்கட்டும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். இதுதான் நல்ல தலைவருடைய குணம். நான் மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், நான் மட்டும்தான் வரங்களை வச்சுக்குவேன், போதகர் மட்டும்தான் வரங்களை வச்சுக்குவாரு, ஆலயத்துக்கு வர்ற ஜனங்கள்லாம் வரங்களே இருக்கக்கூடாது, அப்படி நீ பெரிய ஆளா உன்னை காமிச்சிட்டா உடனே அழைத்து விட்டவன விலைக்கிரு, அவன் ஆலயத்துல இருக்கக்கூடாது. அவன் நமக்கு ஈக்குவலா வர பாக்குறான்டா, நம்மள மாதிரியே அவன் செய்தி கொடுக்கறான்டா, நம்மள மாதிரியே அவன் ஜெபிக்கிறான்டா, அவனை ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளிடு. அதை செய்யவே இல்லை. நல்ல ஒரு தலைவன் அதை செய்யவே மாட்டான். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கட்டும், எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். இன்னைக்கு இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும்னு எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இதை நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இப்ப 65 வயசு ஆச்சு. 65 வருஷமா என்னதான் ஜெபிக்கிறாங்க, இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும், இந்திய தேசம் ரட்சிக்கப்படும். ஏங்க இன்னும் ரட்சிக்கப்படல? ஏங்க இந்திய தேசம் ரட்சிக்கப்படல? அப்ப யார் மேல தவறு? இந்த இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்றான் இல்லையா, ஜெபத்தை நடத்துறான் இல்லையா, அவன் மேலதாங்க தவறு. ஏன்னா ஒரு நல்ல தலைவனா இருந்தா அவனுக்கு மேல் உள்ள ஆவி அவனை சுற்றி இருக்கின்ற அவருடைய சீடர் மேல இறங்கும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்கும் பொழுது ஜெபங்கள் கேட்கப்படும். தலைவனாகிய நீயே உன் ஜெபமே கேட்கப்படல, எப்படி உன் கூட இருக்கனுடைய ஜெபம் கேட்கப்படும்? இதை சிந்திக்கணும். இதுதான் தூய ஆவியானவரின் நாள், இதுதான் தூய ஆவியானவர் செய்யக்கூடிய நாள். எத்தனையோ முறை இயேசுவானவர் எருசலேம் ஆலயத்திற்குள்ள போனார். சின்ன வயசுலயே அவர் போய் 12 வயசுலயே எருசலேம் ஆலயத்துல வேத புஸ்தகத்தை வாசித்தார் நம்ம பார்க்கிறோம். என்ன அப்பெல்லாம் அமைதியா இருந்தவர் என்ன பண்ணாரு? கடைசி பவனம் அதுதான் குருத்தோலை ஞாயிறு நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணார்? ஆலயத்தை சுத்தம் பண்ணினார். சுத்தம் பண்ணுவதற்கு செய்த காரியம் என்ன? எப்பா, நான் ரொம்ப அன்பானவன், அன்பாவும் சொல்றேன், இந்த மாதிரிலாம் புறாக்களை விற்காதப்பா, இந்த மாதிரிலாம் கோழியை விற்காதப்பா, இந்த மாதிரிலாம் ஆடுகளை விற்காதப்பா, இது பரிசுத்தமான இடம்பா, தயவு செய்து போப்பா அப்படி நான் சொன்னாரு. சாட்டையை எடுத்தார் இல்ல, சாட்டை எடுத்து வச்சு வாங்கினார். சுத்தமான இடத்துல தவறு செய்தால் நீ தண்டிக்கப்படுவாய், ஜாக்கிரதை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசுவானவரே இந்த காரியத்தை செய்தார். அவர் பரிசுத்தமான தேவன். அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர். ஆகவே நாம் எங்கு சென்றாலும் நாம் இருக்கின்ற இடங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். காரணம், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்றார். அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால், அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால், பரிசுத்தமாக நாம் வாழும்படியாக நாம் வாழும் இடங்களும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நாம் தான் அமைக்க வேண்டும்.
நாம் தான் அமைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்தமான ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கின்றோம். எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், உம்மை நாங்கள் வணங்குகின்றோம். நீதான் எங்கள் ஆண்டவர். உம்மை நம்பி இந்த காலை நேரத்திலே நாங்கள் வந்தோம் அப்பா. நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்த ஆண்டவரே, உம்முடைய இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வந்தபடியினால் நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து, உம்முடைய வரங்களினால் நீர் எங்களை நிறைத்து, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கின்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழத்தக்கதான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த ஆலயத்தை தேடி வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வராதவர்களையும் நாங்கள் நினைக்கின்றோம், அவர்களையும் திரும்ப இந்த ஆலயத்திற்குள்ளாக கூட்டிவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.